ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லட்டு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நான் 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். கூடிய கரெக்டாக 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. கூடிய ஒரு 1/2 கப் அளவு தேங்காய், துருவின தேங்காய், கூடிய கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு எம்டி கடாயில் நான் கரெக்டாக 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதை அதே பவுலில் திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்க நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க அவல் கூடியே தேங்காய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். இந்த அவலையும் தேங்காவையும் சிம்லே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தாலே போதும். நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஒரு எம்டி பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு எம்டி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரை, அப்புறமா வறுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸில் பாதியாக பிரித்து அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நான் மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது நமக்கு. உங்களுக்கு ரொம்ப கொரன்னு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொரனே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை ஒரு எம்டி பவுலில் சேர்த்து நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 ஆஃப் கேஷ்யூ நட்ஸை அப்படியே வச்சுருந்தோம் இல்லையா, அரைக்காமல் அதை உள்ளே ஆட் பண்ணி லைட்டாக பிடிச்சி பார்க்குறேன் பிடிக்க வருதா அப்படின்ட்டு. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிடிச்சோம் அப்படின்னா இது சூப்பராக பிடிக்க வரும். சப்போஸ் லைட்டாக சூடு ஆறிடுச்சு அப்படின்னா பிடிக்க வராது. அப்படி பிடிக்க வரலை அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய்யை நல்லா உருக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா பிடிக்க வந்துடும். இப்போ நம்ம இதை ஒன்றா பிடிச்சி ஒரு எம்டி பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பிடிக்கும் போது ஒரு சின்ன ட்ரிக்கு, ஒரே ஒரு கேஷ்யூ நட் வெளியே தெரிகிற மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ இது லைட்டாக ஆற எனக்கு பிடிக்க வரலை. ஸோ அந்த மாதிரி பிடிக்க வராதப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நெய், சூடான நெய் நல்லா உருக்கி உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த அவல் லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால அந்த கலர் கொஞ்சம் சாக்லேட்டி கலர் மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் நாட்டு சக்கரை ஒயிட் சுகரை விட ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ நீங்கள் பெட்டர் ஆப்ஷனாக நாட்டு சக்கரையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.